ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு திடீர்னு உங்கள்கிட்ட பேசாமல் தவிர்க்கிறாங்க. அப்படியான அது தனிநபர் ஈர்ப்பு. எந்த மனிதர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதில் காதலர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அண்ணன் தங்கை உறவாக இருக்கலாம், மாமன் மச்சினன் உறவாக இருக்கலாம். இப்படி எந்த உறவாக இருந்தாலும் நம்மகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு திடீர்னு நம்மகிட்ட பேசாமல் தவிர்க்கிறாங்க அப்படின்னா, அவங்களை ஈர்ப்பதற்கு இந்த போனோ அப்படிங்கிற மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மன ரீதியாக எதை எண்ணுகிறோமோ அதை நம்மளால் அடைய முடியும் என்பது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மெத்தடு. அதில் குறிப்பாக நான் என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல எந்த நபர் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவருடைய பெயரை முதல்ல எழுதிக்கிடணும். சரியா? அவருடைய பெயரை எழுதிட்டு கீழே அவங்களுடைய கைபேசி எண் இருந்ததுன்னா அந்த கைபேசி எண்ணை எழுதுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய பெயர் மட்டும் போதும். இடதுகை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு வலதுகையை மேலே வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அவங்களுடைய ஃபேஸ், அதாவது முகத்தை விசுவலேஷன் பண்ணுங்கள். கற்பனையாக அவங்களுடைய இதை நீங்கள் கற்பனையாக அவர்கள் உங்கள்கிட்ட இனிப்பாக பேசுகிறார்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை மிக நுட்பமாக நீங்கள் அதை இது பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு அவங்க உங்கள்கிட்ட பேசிட்டு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த உணர்வுகளை உள்வாங்கணும். அப்படி எண்ணிக்கொண்டு அவங்களுடைய பேரை முதல்ல சொல்லிக்கொள்ளணும். உதாரணத்துக்கு சதீஷ் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. சதீஷ், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்கின்ற இந்த வாக்கியத்தை 108 முறை உங்களால் முடிந்தால் எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க உங்கள்கிட்ட பேசிட்டா நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ, அவங்க உங்கள்கிட்ட கலந்துரையாடும் போது எவ்வளவு அதாவது என்ன உங்களுக்கு கிடைக்குமோ அந்த ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு வரணும் நேச்சுரலாக. அவ்வளோதான் இதனுடைய மெத்தடு. மிக அற்புதமாக வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள். மகிழ்ச்சி நல்லது.